அடுத்ததாக ஏண்டா வீடியோ பசங்களா ஒருத்தன் அவங்களுக்கு கழுவி விட்டுருக்கான், இன்னும் இதை பற்றி என்னக்காவது வீடியோ போட்டுருக்கலாம். அதாவது யார் யாருக்கு வேண்டாலும் கழுவி விடுறார்கள் என்று இவருடைய வாதமாக இருக்கிறது. பொதுவாக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் யார் இடத்தில் போய் சாப்பிட்டு விட்டு கை கழுவுகிறார், நான் கை சொல்கிறேன், கை கழுவுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் டயர் நக்கி ஃபேமிலி யாரை கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கமெண்டை நான் வாசிக்கவே என்னால் முடியவில்லை, அருவருப்பாக இருக்கிறது. அந்த கமெண்டை நீங்களே மனம் தைரியத்தோடு படிங்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சி தொண்டருக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த கமாண்டில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள்லாம் நாளை ஆட்சியை பிடித்தால் இந்த சமூகம், இந்த நாடு, இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவே வேணாம். அது பயமாக இருக்குது, அப்படி வேலை நினைக்காதீங்க, அது வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. நீங்க தாண்டா தற்கூரி, வீட்டு குழந்தைகள் மேடையில் ஏறினா மேடை என்னத்துக்கிட ஆகும். ஆஹா, இந்த தற்கூரி கூட்டத்தில் ஒரு சயின்டிஃபிக்காக, அதாவது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், வீட்டு குழந்தைகள் எல்லாரும் மேடைக்கு ஏறினா மேடை அதாவது வெயிட்டு தாங்காமல் சரிஞ்சிராதா என்ற ஒரு நல்ல யோகத்தில் சொல்லுகிறார். ஆனால் தற்கூரி அவர்களே, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. ஒரு குடும்பத்தின் குழந்தைகள் மட்டுமே மேடையில் ஏறி கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு குழந்தைகள் ரீல் செய்து கொண்டு படிக்காமல் கத்தி அருவாளை தூக்கி சுத்தி கொண்டிருக்கின்றது. இதை யோசிங்க என்றுதான் நாங்கள் சொன்னோமே தவிர இப்படி சொல்லவில்லை என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.